இப்போ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புன்றது ஒருத்தர் என் முன்னாடி உட்காந்து அவர் கேள்வி கேட்பாரு, அதுக்கு நான் பதில் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி நான் ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருப்பேன். நான் மன் கி பாத் ஸ்டைலில் கம்யூனிகேட் பண்ணுவேன். எனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ, மக்களுக்கு என்ன தேவைன்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் பேசிக்கிறேன். அதை புதிய தலைமுறை பேசுகிறாங்க, ப்ரெஸ் அவர் சந்திக்கலன்னு. அதுக்கப்புறம் இது நடக்குது. அது என்ன கரெக்டாக அந்த டெக்னிக்கல் கிளிச் கரெக்டாக இப்போ வருது. கரெக்டாக இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் போது பட்டுன்னு அந்த டெக்னிக்கல் கிளிச் வருது. அதுவும் குறிப்பாக அந்த ஒரு சேனல் அந்த டெக்னிக்கல் கிளிச் பார்த்தா அடிச்சு காலி பண்ணிடுச்சு. மேகதாது இஷ்யூ பெருசாக போய்கிட்டு இருக்கு. சிவகுமார் அவர்கள் டேம் கட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது டேமை கட்டினா தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். அப்போ நீங்கள் ராகுல் காந்தியை சந்திக்கணும். ராகுல் காந்தியை சந்திக்கணும், உங்கள் ப்ரொட்டஸ்ட்டை தெரிவிக்கணும், இந்த டேமை கட்டக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் கரெக்டாக இப்படிப்பட்ட ஒரு டைமில் நீங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆறீங்கன்னா என்ன அர்த்தம்? எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணி வந்து சேரது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓபிஎஸ் அப்படி தான் பண்ணார். மற்ற அதிமுக எம்எல்ஏஸ் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு திமுக கிட்ட போய் சேர்ந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இதுவும் அதுவும் ஒன்றும் கிடையாது. இது ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இங்கே சூழல் என்னன்னா, தாவேகாவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை, தாவேகாவுக்கு எக்ஸ்ட்ரா சில சீட்ஸ் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்காக மற்ற கட்சியில காட்டுல உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அப்போ அவங்க அது போக இப்போ விஜய் அவர்களை தாண்டி அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணும். அதனால ரீல்ஸ் அது இதெல்லாம் போட்டு நம்மளும் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. அதில் ஏகப்பட்ட காமெடிகள்லாம் நடக்குது. இப்போ பிரபுலாம் பார்த்தோம்னா, அமைச்சர் பிரபு அவர்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக ஒரு மூவி ஷூட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட அந்த ஆய்வு போகிறதெல்லாம் பயங்கரமாக ஷூட் பண்ணியிருக்காரு. ரீடேக்ல எடுத்திருக்காரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கபிரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து பொறுப்பேற்கும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் வந்து மோடி அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு. ஆனால் அவங்க என்ன பேசினாங்க, என்ன பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு முழு விவரம் வந்து வெளிப்படையாக இல்லை. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? விஜய் அவர்கள் நேற்று மோடி அவர்களை சந்திச்சாரு. பிரதமர் மோடி அவர்களை முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காரு. சிஎம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக பிரதமரை இப்போ தான் விஜய் அவர்கள் மீட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி 2014 மீட் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு நடிகராக இருந்தார். இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக விஜய் அவர்கள் பிரதமர் மோடியை மீட் பண்ணுறாரு. நிறைய ரூமர்ஸ்லாம் எடுத்தோன்னுமே ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த சந்திப்பு ரொம்ப ஷார்ட்டான ஒரு சந்திப்பாக இருந்துச்சு, 10-12 நிமிஷம் தான் சந்திச்சாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஷார்ட்டான ஒரு சந்திப்பு இது வரைக்கும் நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனால் நேஷனல் மீடியாவிலேருந்து வந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 25 மினிட்ஸ் 2 பேரும் சந்திச்சு பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சந்திப்பின் போது விஜய் அவர்கள் சில முக்கியமான கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காரு. மேகதாது அணையை கட்ட விடக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கை, அப்புறம் மீனவர்களுக்கு பாதுகாப்பு, அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்தை ஃபஸ்ட்டு பாடணும், இந்த மாதிரியான சில முக்கியமான கோரிக்கைகளையும் விஜய் அவர்கள் வச்சிருக்காரு. ஸோ இது ஒரு ஃபஸ்ட் டைம்ன்றது, இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம்ன்றது ஒரு கர்ட்டசி கால் மாதிரி தான், ஒரு சம்பிரதாயம். அது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டிரான்ஸ்பரன்சி பற்றி நீங்கள் கேட்டீங்க. நீங்கள் முதல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னா மீடியாவை சந்தித்து பேசணும். நேற்றும் விஜய் அவர்கள் மீடியாவை சந்தித்து பேசலை. பத்திரிகையாளர்கள்லாம் அவரை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. இந்த மாதிரி நீங்கள் மீடியாவை சந்திக்காமல் போகிறீங்க, ஒரு பாரம்பரியம் இருக்குது, நீங்கள் அதை பிரேக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணுறாங்க விஜய் அவர்கள்கிட்ட. விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசலை. ஸோ முதல்ல நீங்கள் மீடியாவோட இன்ட்ராக்ட் பண்ணால் தான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க முடியும். எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பீங்க? நடந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் மீடியாட்ட பேசுறது ரெடியாக இருக்கணும்ல. மீடியா முன்னாடி நீங்கள் நிற்கும் போது தான் பத்திரிகையாளர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அப்போ தான் என்ன நடந்துட்டு இருக்குன்ற விஷயங்களை நீங்கள் பேச முடியும். அப்போ தான் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க முடியும். ஸோ அந்த வகையில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்போம்னு சொல்கிறது ஒன்று, ஆனால் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னா மீடியாவை சந்திக்கணும். ஸோ இப்போ ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே ஆயாச்சு. கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ப்ரெஸ்ஸை விஜய் அவர்கள் சந்திக்கல. இப்போ சிஎம்மும் ஆயாச்சு. சிஎம் ஆனதுக்கப்புறமும் அவர் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது தயங்குறாரு. சிஎம் ஆனதுக்கப்புறம் பொதுவாக ஜென்ரலாக எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் மீடியாவை சந்தித்து பேசுறது ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். அது கூட இங்கே நடக்கலை.
விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது, நிறைய கோவங்களும் இருக்குது. நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறாரு, 2 days முன்னாடி சொல்கிறாரு, 266 குற்றச்சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்றாரு. 40க்கும் மேற்பட்ட கொலைகள்ன்றாரு. அப்புறம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், இதெல்லாம் சொல்லி தானே விஜய் அவர்கள் பவருக்கு வராரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க, அதை நாங்கள் வந்தால் ஸ்டாப் பண்ணிடுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வராரு. இப்போ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. குறைந்தபட்சம் நீங்கள் மீடியாவை சந்தித்து பேசணும்ல. இந்த மாதிரி நாங்கள் இப்போ தான் பவருக்கு வந்திருக்கோம், அதிகாரத்தை இப்போ தான் கைப்பற்றியிருக்கோம், ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உடனடியாக நீங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்குறது கரெக்டாக இருக்காது, கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்ல. ஏன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த இஷ்யூஸ்லாம் டச் பண்ணி மக்கள் மத்தியிலையும் பெரிய கோபத்தை அது ஏற்படுத்துது. அதை சொல்லி தான் நீங்கள் பவருக்கு வரீங்க. அப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நடக்குது, குறைந்தபட்சம் நீங்கள் அதை ஆன்சர் பண்ணணும்ல. நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் தான் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி வன்முறை சம்பவங்கள்லாம் நடக்குது என்னன்னு கேட்டிருப்பாங்க, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிக்கலாம். பட் பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்க மறுக்கிறார். எக்ஸாக்டான ரீசன் என்ன நமக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒன்று அவர் சினிமா ஆக்டர், ஸோ அவருக்கு பெரிய பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒவ்வொரு இஷ்யூஸுக்கும் கரெக்டான பதில் சொல்ல முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ மோடி அவர்கள்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ப்ரொஃபஷனல் பொலிட்டிஷியன், ஸ்டாலின் அவர்கள் ஒரு ப்ரொஃபஷனல் பொலிட்டிஷியன், மற்ற நிறைய தலைவர்கள் ப்ரொஃபஷனலாக அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே பொலிட்டிஷியன்ஸாக இருந்திருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு இஷ்யூ பற்றி ஓரளவுக்கு தெரியும், நீட்னா என்ன டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். பத்திரிகையாளர்கள் 4 கேள்வி கேட்டாலும் உள்ளே போய் டீட்டெயிலாக பதில் சொல்ல முடியும். மோஸ்ட்லி பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருக்குமே அது தெரியும். மேபி சில நேரங்களில் நல்லா கம்யூனிகேட் பண்ண தெரியாதா இருக்கும், பட் ஓரளவுக்கு பிரச்சனைகள் என்னன்னு தெரியும். பட்ஜெட்டை பற்றி கேட்டால் ஓரளவுக்கு பதில் சொல்லிடுவாங்க, கடன் பற்றி கேட்டால் ஓரளவுக்கு பேசிடுவாங்க, டீலிமிட்டேஷன் பற்றி பேசினா ஓரளவுக்கு பேசிடுவாங்க. ஸோ மெயினான இஷ்யூஸை பொறுத்தளவில் கட்சியோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரியும், அந்த பிரச்சனை என்னன்னு தெரியும். தாவேக்காவை பொறுத்தளவில் ஸ்டார்டிங்லேருந்தே பெரிய பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியாக இல்லை, பொலிட்டிக்கலாக பெரிய ஸ்டாண்டெல்லாம் கிடையாது. ரெண்டாவது, விஜய் அவர்களுக்கும் ஒவ்வொரு இஷ்யூலையும் அந்த இஷ்யூ பேஸ்டாக ஸ்டாண்ட் இருக்குமான்றது பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா அவர் லைஃபோட பிரதானமான டைமை சினிமாவில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. பெரிய லெவலில் பொலிட்டிக்கலாக அவர் முக்கியத்துவம் கொடுக்கல, பொலிட்டிக்கலாக அவர் பெரிய டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இப்போ இந்த 2 years தான் ஓரளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதுவும் எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் ஒரு 3 months தான் பொலிட்டிக்கல் ஆக்டிவாக இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது எல்லா இஷ்யூஸையும் நீங்கள் ஈஸியாக உள்வாங்கிக்க முடியாது. அப்போ பத்திரிகையாளர்கள் எல்லா சைட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேபி அதனால தவிர்க்கிறாரா, இல்லைன்னா மோடி அவர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி. அவருக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியாதுன்னெலாம் கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் நிறைய பத்திரிகையாளர்லாம் சந்திச்சுலாம் பேசியிருக்காரு, நிறைய ப்ரெஸ் மீட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. கரண் தாப்பரோட இன்டர்வியூவில் உட்காந்து பேசியிருக்காரு. கரண் தாப்பர் அந்த காலத்தில் டஃப்பாக கேட்பார், கார்னர் பண்ணுவார்னு தெரிஞ்சும் கரண் தாப்பருக்கு பேட்டி கொடுத்தாரு மோடி அவர்கள் குஜராத் சிஎம்மாக இருக்கும்போது. ஸோ மோடி அவர்களுக்கு பதிலெலாம் சொல்ல தெரியும், அந்த கான்ஃபிடென்ஸும் மோடி அவர்களுக்கு உண்டு. பட் இருந்தாலும் நம்ம எதுக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட். இப்போ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புன்றது நீங்கள் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்கிறது இல்லை, அது ஒரு வீக்கான பொசிஷன் மாதிரி. ஒருத்தர் என் முன்னாடி உட்காந்து அவர் கேள்வி கேட்பாரு, அதுக்கு நான் பதில் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி. நான் ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருப்பேன். நான் மன் கி பாத் ஸ்டைலில் கம்யூனிகேட் பண்ணுவேன். எனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ, மக்களுக்கு என்ன தேவைன்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் பேசிக்கிறேன். எனக்கு நடுவில் இன்டர்மீடியரிலாம் தேவையில்லை அப்படின்ற பார்வையில் பார்க்குறது. ஸோ விஜய் அவர்கள் எப்படி பார்க்குறாருன்னு எனக்கு தெரில. விஜய் அவர்களுக்கும் டாமினண்ட்டான பொசிஷனில் இருக்கிறது பிடிக்கும். இப்போ கரூர் சம்பவம் நடந்தப்போ கூட மன்னிப்பெல்லாம் கேட்கலையே, அதுக்கு பொறுப்பும் ஏற்றுக்கலையே. ஸோ அப்போ இறங்கி வரக்கூடாது, நம்ம மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி டாமினண்ட்டாகவே இருக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஆள். ஸோ அதனாலையும் ப்ரெஸ் மீட்டை தவிர்க்கிறாரோ, ஏன்னா அந்த பவர்ஃபுல்லான சர்வாதிகாரிகள்லாம் பிடிக்காது ப்ரெஸ் மீட்டு. அது அவங்களோட அந்த பொசிஷனை வீக்காக காட்டுதில்ல. நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்றதான சிக்னலே. இந்த டெல்லி பயணத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்களையும் சந்திக்கிறதா இருந்துச்சு, ஆனால் அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு கடைசி நேரத்தில். இந்த தவிர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ ராகுல் காந்தியோட சந்திப்பு கேன்சல் ஆயிருச்சு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது கேள்வி இல்லை. என்ன காரணமாக வேணாலும் இருக்கட்டும், இந்த காரணமாக இருக்குமா அந்த காரணமாக இருக்குமா. ஆனால் என்னோட பாயிண்ட் என்னென்னா, ராகுல் காந்தியை விஜய் அவர்கள் சந்திச்சிருக்கணும். கண்டிப்பாக ராகுல் காந்தி அவர்களை விஜய் சந்திச்சிருக்கணும். ஏன் நான் சந்திச்சிருக்கணும்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி பெரிய ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு, மேகதாது இஷ்யூ பெருசாக போய்கிட்டு இருக்கு. சிவகுமார் அவர்கள் டேம் கட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது டேமை கட்டினா தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். அப்போ நீங்கள் ராகுல் காந்தியை சந்திக்கணும், ராகுல் காந்தியை சந்திக்கணும், உங்கள் ப்ரொட்டஸ்ட்டை தெரிவிக்கணும், இந்த டேமை கட்டக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கணும்.
ஆனால் கரெக்டாக இப்படிப்பட்ட ஒரு டைமில் நீங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆறீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ ராகுல் காந்தி சந்திக்காமல் நீங்கள் வரீங்கன்னா என்ன அர்த்தம்? சந்திச்சா இந்த கேள்விகள்லாம் வரும். ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட நீங்கள் மேகதாது அணையை பற்றி பேசுனீங்களா, அவர்கிட்ட அதை வலியுறுத்துனீங்களான்னு பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க. அப்போ நீங்கள் தர்ம சங்கடமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவீங்க. ஏன்னா அவங்க கூட காங்கிரஸ் பார்ட்டி இருக்காங்க, காங்கிரஸோட அலைன்ஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் அதை சரியாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கிறத மேபி அதனால தவிர்த்துருக்கலாம். பட் என்ன காரணமாக வேணாலும் இருக்கலாம், ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சிருக்கணும், சந்திச்சு ஓப்பனாக அதை பேசியிருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லணும், நான் இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சேன், அவர்கிட்ட நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் மேகதாது அணையை கட்டக்கூடாது அப்படின்னு. ஸோ நீங்கள் தமிழர்களுக்கு எதிரான ஒரு காரியத்தை பண்ணுறீங்க, பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய தாவேகா கட்சியோட கூட்டணியை வச்சுருக்கீங்க, கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கிறிஸ்டோபர் திலக் காங்கிரஸ் எம்பியாக இருக்கக்கூடியவர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, வரக்கூடிய ஜூன் 11 திருப்பி டெல்லி போகிறதாகவும் அந்த டைமில் ராகுலை சந்திச்சு இதெல்லாம் பேச போகிறதாகவும் சொல்கிற மாதிரி இருக்குது. பண்ணலாம், மேபி பண்ணலாம், எனக்கு தெரியல. ஆனால் நேற்றே பண்ணியிருக்கணும் இல்லையா? இது எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை, அப்போ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அதை பண்ணணும் இல்லையா? நேற்றே அதை பண்ணியிருக்கணுமே. இந்த அழுத்தத்தை அவங்க போட்டுக்கணும். இப்போ காங்கிரஸ் பார்ட்டி பண்ணுறது பார்த்தோம்னா போலித்தனம். காங்கிரஸ் பார்ட்டி அவங்களுக்கு தேவைன்னா சீக்கிரமாக அல்லது அவசரப்படுத்துவாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்தை தள்ளி போடணும், பிரச்சனை இருக்குன்னா தள்ளி போடவும் செய்வாங்க அவங்க. ஸோ இங்கே காங்கிரஸ் பார்ட்டி பண்ணுறது டபுள் கேம் ஆடிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டியோட நிலைப்பாடு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லாமல் எல்லாரையும் ஒரு கன்ஃபியூஷனில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் பார்ட்டி பார்த்தோன்னா மேகதாது அணையை கட்டக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா காங்கிரஸ் பார்ட்டி மேகதாது அணையை நாங்கள் கட்டுவோன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது பச்சை போலித்தனம். அது காங்கிரஸ் பார்ட்டி தான், நீங்கள் 2 பேருமே காங்கிரஸ் பார்ட்டி தான், நீங்கள் 2 பேரும் வேற வேற கட்சியில் இருக்க மாதிரி பிஹேவ் பண்ணிக்கூடாது. ஸோ கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுறாங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி இதுக்கு பதில் சொல்லணும். இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்றது அவங்க ஸ்டாண்டாக இருந்தால் அந்த கட்சியிலேருந்து வெளியேறணும். தமிழர்களுக்கு எதிரான வேலையை அவங்க கட்சி பண்ணுது, அந்த கட்சியில் உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு தெரியுதுல்ல, அதை ஆதரிக்க முடியலன்னு தெரியுதுல்ல. மேகதாது அணை தமிழர்களுக்கு எதிரானது, நாங்கள் அதை அப்போஸ் பண்ணுறோன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ உங்கள் கட்சி அதை பண்ணுது, அந்த கட்சியில் உங்களுக்கு என்ன வேலை? அந்த கட்சியில் நீங்கள் இருக்கக்கூடாது, அந்த கட்சியிலேருந்து வெளியே வரணும். காங்கிரஸ் பார்ட்டி மேலே அழுத்தம் போடணும். இந்த மாதிரிலாம் ஏதாவது தமிழர்களுக்கு எதிரான வேலையை இனிமேல் பண்ணாங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி மேலே அழுத்தம் போடணும். நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கர்நாடகா வேணுமா தமிழ்நாடு வேணுமான்னு. தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு ஓட்டு வேணும்னா தமிழர்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது. நீங்கள் எப்போவுமே ஒன்றும் செய்ய மாட்டீங்க, சும்மா தான் இருப்பீங்க. நீங்கள் அதான் அந்த சும்மா இருக்க கட்சி தான் நீங்கள். குறைந்தபட்சம் உங்களால் பாதிப்பு வரக்கூடாது. உங்களால் தமிழ் மக்களுக்கு பிரோஜனம் ஒன்றும் இல்லைனாலும் தமிழ் மக்களுக்கு உங்களால் பாதிப்பு வரக்கூடாது. அதை நம்ம உறுதிப்படுத்தணும். விஜய் அவர்கள் காங்கிரஸ் பார்ட்டியை காப்பாற்றக்கூடாது. காங்கிரஸ் பார்ட்டி நழுவி தப்பிச்சு போகலான்னு பார்க்குறாங்கன்னா போய் அவங்க மேலே அழுத்தம் போடணும். அப்படி நீங்கள் இந்த விஷயம் சரியாக செய்யலைன்னா அலைன்ஸை பிரேக் பண்ணுவோன்னு சொல்லணும். தாவேகாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, வெளியிலேருந்து நிறைய எம்எல்ஏஸ்லாம் எடுக்கிறாங்களே. ஸோ சித்து விளையாட்டுலாம் தெரியுது அவங்களுக்கு. திமுகவை விட எம்எல்ஏஸ் எப்படி தூக்கணும்லாம் தெரியுது. அதனால் அவங்களுக்கு காங்கிரஸ் ஒன்றும் அவ்வளோ அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் முடிஞ்ச அளவு காங்கிரஸ் பார்ட்டி மேலே அழுத்தம் போட்டு சும்மாலாம் விடக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு இபிஎஸ் அவர்கள் ஒரு பதிவு போடுறாரு. என்ன அப்படின்னா, ஒரு டிவிகேவினர் பற்றி சோசியல் மீடியாவில் எதுனா ஒரு போஸ்ட் போட்டால் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்கிறாங்க. அது போக டிவிகேவை விமர்சித்து பேசினா அவங்க மேலே கேஸ் போடுறாங்க. அப்புறம் அதனாலேயே விஜய் அவர்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்காததுக்கு ஒரே காரணத்துக்காக புதிய தலைமுறை சேனலை அரசு கேபிள் நெட்வொர்க்லேருந்து கட் பண்ணிட்டாங்க, மித்த நெட்வொர்க்லேருந்து நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலிகேஷன் வச்சிருக்காரு. யார் சொன்னதெல்லாம்? இபிஎஸ் அதிமுக ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. கரெக்டாக, ஆமாம், நல்லா ஸ்ட்ராங்கான அறிக்கை. ரொம்ப காட்டமாக அவங்க தாவேக்காவை விமர்சிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தை பற்றிலாம் பேசுகிறதுக்கு திமுகவுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா திமுக ஆட்சியிலும் இதுதான் பண்ணாங்க. அவங்களும் அரசு கேபிளை யூஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளை மிரட்டினாங்க. டைரெக்டாக மிரட்டினாங்களான்றதுக்கான ஆதாரம் இருக்கான்னா இல்லை. ஆனால் திமுக விமர்சிக்கக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் பின்னாடி தள்ளப்படுது. அந்த சேனல்ஸுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படல அரசு கேபிளில். ஸோ அப்போ நேச்சுரலாக அந்த சேனல்ஸ் பெரிய லெவலில் பாதிக்கப்படுவாங்க. அவங்களோட வியூஷிப் கம்மியாகும், ஆட் ரெவன்யூ கம்மியாகும். அப்போ அரசு அவங்க விமர்சிக்க மாட்டாங்க. இப்போ அதே வேலையை தாவேக்கா பண்ணுறாங்க. இது அதிமுக பீரியடும் நடந்தது தான். அதிமுக பீரியட் நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்ஸ் இன் அ வைல் அதிமுக நடந்தது. திமுகவில் இது முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்தது. இதை தாண்டி திமுக ஆட்சியில் வேற சில பிரச்சனைகளும் இருந்தது. மீடியா நிறுவனங்கள் மேலே வேற நிறைய வழிகளில் அழுத்தம் போட்டாங்க.
யூடியூப் சேனல்ஸாக இருக்கலாம், பெரிய பெரிய டிவி சேனல்ஸாக இருக்கலாம், அவங்கள வழி கொண்டு வர்றதுக்கு வேறு விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சாங்க. ஸோ மீடியாவை திமுக லாஸ்ட் 5 years பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணாங்க. அதிமுக பீரியடில் அப்படி பண்ணல. மேபி 2017 இதே புதிய தலைமுறைக்கு அப்போ ஒரு தடவை பிளாக் அவுட் நடந்ததுன்னு நினைக்கிறேன். பை எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த ஒப்பீனியன் போல் பேஸ் பண்ணி ஏதோ ஒப்பீனியன் போல் அவங்க அதிமுக எதிராக வந்ததுன்னு சொல்லி ஏதோ நடந்தது. அப்போ அதை தாண்டி பெருசாக அதிமுக பெருசாக யாரையும் நோண்டலை, பெருசாக மீடியாவை கண்ட்ரோல் பண்ணல. இபிஎஸ் அவர்கள் ஆட்சி பண்ணும்போது ஓரளவுக்கு ஃப்ரீயான ஒரு சூழல் தான் இருந்தது. ஆனால் லாஸ்ட் 5 years திமுக ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிட்டாங்க, மீடியாவை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது. அது ஒரு சொல்லப்படாத ஒரு ரூலாக மாறிடுச்சு, இப்போ எழுதப்படாத ஒரு ரூலாக இப்போ மாறிடுச்சு. இப்போ அடுத்து தாவேக்கா வராங்க, தாவேக்கா அதை தான் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம், நாளைக்கு அதிமுக அதிகாரத்துக்கு வந்தாலும், எலெக்ஷன் முன்னாடி நம்ம பேசணும், அதிமுக அதிகாரத்துக்கு வந்தாலும் திமுக செஞ்ச இந்த காரியங்களை அவங்க செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ திமுக கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க மீடியாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணும், அதுக்குன்னு ஒரு நிறுவனத்தை அமைக்கிறது, ஒவ்வொருத்தங்களையும் எப்படி வழி கொண்டு வரணுன்ற விஷயங்கள்லாம் பண்றது. இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்களை பார்த்து நாளைக்கு வரவங்களும் அதை பண்ணுவாங்க. ஆனா நம்ம எதிர்பார்த்தது மேபி அதிமுக திமுக வரும்னு நினைச்சோம், தாவேக்கா வந்துட்டாங்க. தாவேக்காவும் ஏறக்குறைய இப்ப அந்த விஷயத்த பண்றாங்க. இல்லை, இது தாவேக்காவினர் தான் பண்ணதா வந்து சொல்றீங்களா? ஏன்னா ராஜ்மோகன் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு டெக்னிக்கல் கிளிச்சு, இது எங்களுக்கு தெரியாம நடந்துச்சு, உடனே சரி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப என்னன்னா, ஒரு டிவி சேனல் உங்களை நோக்கி முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லி போறார். டெல்லி போனதுக்கு அப்புறம் பிரஸ்ஸை சந்திக்கல. இது ஒரு எம்பாரசிங்கான சிச்சுவேஷன். உங்களுக்கு சிஎம் ஆனதுக்கப்புறம் யதார்த்தமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இப்போ தோத்துட்டாருங்க ஸ்டாலின் அவர். தோத்ததுக்கப்புறம் என்ன பண்ணார்? தொகுதிக்கு போயிட்டார். தொகுதிக்கு போய் மக்களை சந்திக்கிறார். ஸோ தோத்ததுக்கப்புறம் ஒரு தொகுதியில் போய் மக்களை சந்திக்கிறார். ஏன்னா நாளைக்கும் அந்த மக்கள் உங்களுக்கு தேவை. நாளைக்கு நீங்கள் ஜெயிக்கணும், அந்த மக்கள் தேவை. உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்ச ஓட்ஸுமே அந்த மக்களால் தான் கிடைச்சிது. அப்போ நீங்கள் என்னென்னைக்கும் மக்களுக்கு நன்றி உள்ளவனாக தான் நீங்கள் இருக்கணும். அது கரெக்டான ஒரு விஷயம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மக்களை போய் சந்திக்கணும். அந்த வகையில் விஜய் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை ருசிச்சிருக்கார். இந்த வெற்றிக்கு பெரிய கஷ்டப்பட்டாரான்னு பார்த்தா கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்றி கடன் பட்டவராக இருக்கணும். 2 வருஷம் தான் ஆச்சு கட்சியை ஆரம்பிச்சு. நீங்கள் பெருசாலாம் போய் கேம்பெயின் பண்ணல, பெருசாக அரசியல் பண்ணல, மக்கள் பிரச்சனைக்காக பெருசாக போய் நிற்கல, பெருசாக மக்களுக்கு நீங்கள் எதுவும் பண்ணிடலாம் இல்லை. இருந்தாலும் மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஓட் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் மக்களை டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கூடாது. நீங்கள் மக்கள் மேலே இன்னும் கொஞ்சம் கூட அன்பும் மரியாதையும் செலுத்தணும். அப்போ அதை எப்படி வெளிப்படுத்தலாம்? நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது அதை உங்களோட கிராட்டிடியூடை, உங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம். அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோன்றதை சொல்லலாம். ஏன் இந்த சில நாட்களில் செய்ய முடியலன்னு சொல்லலாம். அதெல்லாம் நீங்கள் செய்யலை. அதை புதிய தலைமுறை பேசுகிறாங்க, ப்ரெஸ் அவர் சந்திக்கலன்னு. அதுக்கப்புறம் இது நடக்குது. அது என்ன கரெக்டாக அந்த டெக்னிக்கல் கிளிச் கரெக்டாக இப்போ வருது. கரெக்டாக இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் போது பட்டுன்னு அந்த டெக்னிக்கல் கிளிச் வருது. அதுவும் குறிப்பாக அந்த ஒரு சேனல் அந்த டெக்னிக்கல் கிளிச் பார்த்தா அடிச்சு காலி பண்ணிடுச்சு. ஏன்னா இப்போ தாவகவினர் ஏதாவது ஒரு சமூக பிரச்சனை வந்துச்சுனாலோ, இல்லை நிறையா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துச்சுனாலோ அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் இன்னும் 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையுமே சரி கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ 1 மாதம் கூட ஆகாத நிலையில் மீடியாவை அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. கண்ட்ரோல்லாம் பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரல. இன்னமும் நான் என்ன நம்புறேன்னா, திமுக பண்ண அளவுக்குலாம் அவங்க பண்ணலங்க. ஏன்னா திமுக பவரில் இருக்கும்போது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான எதிர்கட்சி கிடையாது. தாவேக்காவுக்கு சிக்கல் என்னன்னா, ஒன்று அவங்க வீக்காக இருக்காங்க, சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை. 2வது வெளியில எல்லாம் இந்த தீவை சுற்றி முதலைகளாக இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லா கட்சிகளும் தாவேக்காவை முடிச்சு கட்டணும்னு இருக்காங்க. குறிப்பாக இப்போ அதிமுக பாருங்க, அதிமுகவோட அறிக்கை ரொம்ப காரசாரமாக இருக்குது. நல்லா காட்டமான ஒரு அறிக்கை, நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அப்போ அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? தாவேக்காவை அதிமுக எப்படி பார்க்குறாங்கன்றதை காட்டுது. நாங்கள் சும்மா விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம் ரெடியாக இல்லை, ஃபைட்டுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோன்றத காட்டுது. திமுக சொல்லவே வேண்டாம். சின்ன சின்ன இஷ்யூ கிடைச்சாலும் அதை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. நிறைய நேரங்களில் திமுக ஆதரவாளர்கள் பார்க்குறேன் ஃபேக் நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சின்ன விஷயங்களை ட்விஸ்ட்லாம் பண்ணி விடுறாங்க. ஸோ அதனால் அப்புறம் முக்கியமான இஷ்யூஸ்லாம் வரும்போது அதையும் கையில் எடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்டிகேவும் சும்மா இருக்க போகிறது கிடையாது, பிஜேபியும் சும்மா இருக்க போகிறது கிடையாது, பிஎம்கேவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்களும் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே தாவேக்காவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்படிப்பட்ட சூழல்ல திமுக இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் தாவேக்கா இப்போ பண்ண முடியாது, கஷ்டம். பண்ணால் எல்லாரும் வெளில கொண்டு வந்துருவாங்க இஷ்யூவை. அதை பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. போன 5 வருஷம் அப்படி கிடையாது. திமுக பண்ற விஷயங்களெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது.
அதிமுக நீண்ட உறக்கத்தில் இருந்தாங்க. திமுக கூட்டணி கட்சிகளும் பெருசா எதுவும் பேசல. போராட்டத்துக்கு பேர் பெற்ற கம்யூனிஸ்டுகளும் குவைட்டா இருந்தாங்க. அதனால திமுகவுக்கு சுமூகமா போச்சு. தாவேக்காவுக்கு இப்ப அப்படி இருக்காது. ஆனா தாவேக்கா கொஞ்சம் லைட்டா அதை முயற்சி பண்றாங்கன்னு வேணா பார்க்கலாம். குறிப்பா சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்களே, எங்க கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகியே 20 days தான் ஆச்சு, அதுக்குள்ள இவ்வளவு விமர்சனங்கள் ஏன் பண்றீங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னீங்கல்ல. டைம் கொடுக்கணும், அதானே உங்களோட வாதம். ரைட்டுங்க. இப்போ அதிமுக எம்எல்ஏஸ் வந்து சேர்றாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க? 15 நாள்ல நாங்கள் அம்மா ஆட்சியை பார்த்துட்டோன்றாங்க. நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகுன்றீங்கல்ல, 6 மாதம் வெயிட் பண்ணுன்றீங்கல்ல. அங்கே ஒருத்தர் அம்மா ஆட்சியை நாங்கள் பார்க்குறோன்றாங்க. 15 நாளில் பார்க்குறோன்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. இந்த கேள்வியை அவங்ககிட்ட கேட்கல. 15 நாளில் என்னத்தை நீங்கள் அம்மா ஆட்சியே பார்த்தீங்க, 6 மாதம் வெயிட் பண்ணுங்க உட்காருங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்போ என்கிட்ட நான் விமர்சனம் வைக்கும் போது என்ன பண்ணுறீங்க? 6 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்றீங்க. அங்கே ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க? அம்மா ஆட்சியை நான் பார்க்குறேன்றாங்க. அவங்ககிட்ட நீங்கள் அதே தான் சொல்லணும். 15 நாளில் அம்மா ஆட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, கொஞ்சம் அங்கே அமைதியாக இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். ஸோ அப்போ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களை பாராட்டி பேசினா சத்தம் இல்லாமல் ஏற்றுக்கிறீங்க. விமர்சிச்சா 6 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. 6 மாதம் வெயிட் பண்ணலாம் முடியாதுங்க. சில விஷயத்துக்கு 6 மாதம் வெயிட் பண்ணலாம். நான் 2500 இன்னைக்கு கேட்க மாட்டேன், ஆனால் கேட்பேன். ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சு மெதுவாக கேட்க ஆரம்பிப்போம். 2500 என்ன ஆச்சு, 6 கேஸ் சிலிண்டர் என்ன ஆச்சு, அப்புறம் அந்த தங்கம் ஏதோ சீர் சிறப்புலாம் பண்ணுறோம் நாங்களே, அதெல்லாம் ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிப்போம். இப்போ அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் இப்பயும் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் பற்றி நம்ம கேட்டு தான் ஆகணும். லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் சரியில்லைன்னா நாளைக்கு எனக்கும் பிரச்சனை வரலாம், உங்களுக்கும் பிரச்சனை வரலாம். நான் கேட்காம உட்காந்துக்கிட்டு நான் தாவேக்காவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அவகாசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு நாளைக்கு ஏன் தலை போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அது எனக்குமே நடக்கலாமே. அப்போ அதை கேட்டு தான் ஆகணும். ஸோ அதனால தாவேக்காவுக்கு திமுகவுக்கு இருந்த சுதந்திரம் இல்லை. டே 1லேருந்தே தாவேக்காவுக்கு போராட்டமாக தான் இருக்கு. இந்த சூழ்நிலை ஆதவர்ஜன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 90% ஏடிஎம்கேவினர் வந்து எங்கள் கட்சியில் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதே எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு தான் மக்கள் தாவேக்காவுக்கு ஓட் போட்டாங்களா? அதிமுககாரங்களெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு இன்னொரு அதிமுகவா நீங்கள் இருக்க போகிறதுக்கு தான் பொதுமக்கள் உங்களுக்கு ஓட் போட்டாங்களா? அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? உங்களுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீங்களும் அதிமுகவும் ஒன்று தான். அதாவது நீங்கள் தான் உண்மையான அதிமுக இல்லை, நீங்கள் தான் உண்மையான அதிமுக. அது எப்படி பொய்யான அதிமுக கூடிய ஆட்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து நீங்கள் உண்மையான அதிமுக கட்டுவீங்க? இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிட்டாரு. அது வந்து நிறைய அதிமுக தொண்டர்களுக்கு வந்து பிடிக்கல. ஸோ அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த கட்சியில் இருந்து வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து மாற்றாக வந்ததுனால எங்களை அவங்க உண்மையான அதிமுகவை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ சொல்ல போகிறது என்னென்னு சொல்கிறது என்னென்னா, அதிமுக மைனஸ் இபிஎஸ் இஸ் அ குட் அதிமுகன்றார், அவ்வளோதானே. அதிமுகவில் பிரச்சனை இபிஎஸ் தான். இல்லை பிஜேபி கூட சேர்ந்ததான் பிரச்சனை. அதான் சொல்கிறேன், அது இபிஎஸ் தானே அதை பண்ணார், தொண்டர்கள் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. தலைமை தான் அந்த முடிவெல்லாம் எடுக்கணும் கூட்டணிலாம். ஸோ இபிஎஸ் கிட்ட தான் பிரச்சனை. ஏன்னா செகண்டரி லெவல் லீடர்ஸ்லாம் நீங்கள் சேர்த்துக்க ரெடியாக இருக்கீங்களே, எம்எல்ஏஸ்லாம் சேர்த்துக்கிறீங்களே, அப்போ டாப்பில் மட்டும்தான் பிரச்சனை. அதிமுக தொண்டர்கள்கிட்ட பிரச்சனை கிடையாது, எம்எல்ஏஸ் கிட்ட பிரச்சனை கிடையாது, முன்னாள் அமைச்சர்கள்கிட்டலாம் பிரச்சனை கிடையாது, இபிஎஸ் கிட்ட மட்டும்தான் பிரச்சனை. இதுதான் உங்களோட வாதம். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இபிஎஸ் அவர்கள் சரியில்லை, அதிமுகவில் கரப்ஷன் இருக்கா இல்லையா? இப்போ 10 வருஷமா அதிமுகவில் தானே இவங்கெல்லாம் பயணிச்சாங்க. இந்த எம்எல்ஏஸ், இந்த மினிஸ்டர்ஸ், இந்த முன்னாள் மினிஸ்டர்ஸ்லாம் அவங்கெல்லாம் கரெக்டாக சுத்தமானவர்களா, தூய சக்தி அவங்கெல்லாம்? கரெக்டாக. இபிஎஸ் மோசம்னா இவங்களும் மோசமாக தான் இருக்கணும். அப்போ இபிஎஸ் தவிர மற்ற எல்லாத்தையும் நாங்கள் உள்வாங்கிடுவோம். அப்போ நீங்களும் கரப்டுன்னு அர்த்தம். அவங்கெல்லாம் முதல்ல அவங்க கூட வந்து சேர்றாங்கனாலே அவங்கெல்லாம் சும்மா வரமாட்டாங்க. இப்போ தேன் எங்கே இருக்கோ அதை நோக்கி தானே தேனி போகும்பாங்க, பூ எங்கே இருக்கோ அங்கே தேனிலாம் போகுமா? அப்போ இந்த அரசியல்வாதிகள்லாம், கரப்ட் பொலிட்டீஷியன்ஸ்லாம் இன்னைக்கு தாவேக்காவை நோக்கி போகிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வேண்டியது தாவேக்கால இருக்குன்னு தெரியும். இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் போய் சேர மாட்டாங்க, என்டிகேல போய் சேர மாட்டாங்க. கரெக்டாக ஏன் இங்கே போகிறாங்க? அவங்க அதிமுகவில் செஞ்ச அதே வேலையை தாவேக்கால செய்யலான்னு அவங்களுக்கு தெரியும். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு 15 டேஸில் தாவேக்கா பச்சையாக அம்பலப்பட்டாங்க. உட்காந்து மாற்று அது இதுன்னு ஏகப்பட்ட பேச்சை பேசிக்கிட்டு ஒன்றும் இல்லை, 1 மாதம் முன்னாடி அந்த பேச்செல்லாம் பேசினாங்க.
அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு 15 நாளில் பட்டுன்னு ஃபுல்லாக முகமூடிலாம் கிழிஞ்சிருச்சு. அதிகாரம்னு வரும்போது அதிகாரத்துக்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், எந்த எல்லைக்கு வேணாலும் இறங்குவோம், யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், எந்த கட்சி எம்எல்ஏ வேணாலும் தூக்குவோம் அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணிட்டு வந்து சேரது ஒன்றும் தப்பு கிடையாது, ஓபிஎஸ் அப்படி தான் பண்ணார், மற்ற அதிமுக எம்எல்ஏஸ் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு திமுக கிட்ட போய் சேர்ந்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இதுவும் அதுவும் ஒன்றும் கிடையாது, இது ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இங்கே சூழல் என்னன்னா, தாவேகாவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை, தாவேகாவுக்கு எக்ஸ்ட்ரா சில சீட்ஸ் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்காக மற்ற கட்சியில காட்டில் உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓபிஎஸ் அங்கே போய் சேரும்போது அதில் சுயநலம் இருக்கும், அதை தாண்டி இந்த கால்குலேஷன்லாம் கிடையாது. ஸோ இங்கே பச்சையாக நடக்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எப்படி கரெக்டான விஷயமா இருக்க முடியும்? தூய அரசியல்லாம் பேசிட்டு எவ்வளோ தைரியம் தான் அதை பண்ணுறாங்க அவங்க. இப்படி தொடர்ச்சியாக வந்து அதிமுகவினரில் இருக்கக்கூடியவங்க வந்து எம்எல்ஏஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் விஜயபாஸ்கர் அவர்களும் சிவி சண்முகம் அவர்களும் வந்து எந்த முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் வந்தாங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷம். நான் சொன்ன மாதிரி தாவேக்காவோட முகத்திரை இன்னும் மோசமாக கிழியும். தாவேக்கா ஒரு மாற்றெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அதிமுக திமுக மாதிரி ஜஸ்ட் அனதர் பார்ட்டி அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதுதான் நடக்கணுன்றது என்னோட விருப்பம். அவங்கெல்லாம் வரணும். சிவி சண்முகம் அடுத்தது தாவேக்கால போய் சேர்ந்தா என்னன்னு சொல்லுவாங்க, அதை விஜயபாஸ்கர் அவர்கள் அடுத்தது தாவேக்காவுக்கு போய் சேர்ந்தா என்னன்னு சொல்லுவாங்க. விஜயபாஸ்கர் அவர்களை எதோட கனெக்ட் பண்ணுவாங்க? அவர் ஒரு ஊழல்வாதி, குட்காவோடலாம் கனெக்ட் பண்ணுவாங்கல்ல, கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவர் போய் சேர்றாருன்னு வச்சுப்போம், தாவேக்காவோட என்னன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? தூய சக்தி இன்னொரு தூய சக்தியோட சேர்ந்துட்டோம் அப்படின்னு நான் சொல்லுவீங்க. அதை யார் நம்புவா? அப்போ உங்களோட பேச்சுக்கெல்லாம் ஒரு வேல்யூவும் கிடையாது. இப்போதைக்கு இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டது விஜய் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது. விஜய் ஃபேன்ஸ் ஓட் போடுறாங்க, அதை தாண்டி மக்களுக்கும் பெரிய கோவம் இருக்குது. திமுக மேலே கோவம் இருக்குது. ஸோ அதனால் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே ஓட் போடுறாங்க. ஆனால் இப்போ தாவேக்கா செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் விஜய் ரசிகர்கள் ஏற்றுப்பாங்க. அவங்க எதாக இருந்தாலும் டிஃபெண்ட் பண்ணணும், தலைவரை எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணணும். இதில் என்னங்க தப்பு இருக்குது? அவருக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வேண்டாமா? யதார்த்தமான விஷயம் தானே. அவங்க பெரிய நியாய தர்மம், மாரலி எத்திக்கலி எது கரெக்ட் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் தான் நான் அரசியல் இன்னைக்கு பேசுகிறதே விஜய்க்காக தான். விஜய் அவர்கள்லாம் அரசியலை பற்றியே பேசியிருக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு அஜித் விஜய்னு பேசிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு அவங்க பேசுறதுக்கு காரணமே விஜய் அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் அவருக்கு விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதை தாண்டி படித்தவங்களுக்குலாம் கஷ்டம். அது அவங்க உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது, அது அவங்களுக்கு மரியாதையாக இருக்காது. அவர் படித்ததுக்கு என்ன மரியாதை? ஸோ அதனால போக போக இது டிவிகேவை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப பாசிட்டிவான விஷயம்னு நினைக்கிறேன். இப்போ அதிமுக திமுகலாம் இன்னைக்கு ஊழல் படிந்த கட்சிகளாக இருக்குல்ல, இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இந்த கட்சிகள் வருவதற்கு 50-60 ஆண்டுகள் ஆயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகி ஊழல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள புகுந்து இன்னைக்கு ரொம்ப மோசமான ஊழல்வாதிகளாக ஊழல் கட்சிகளாக இவங்க மாறி இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்களை எடுத்து தூக்கி உள்ளே கொண்டு வரீங்க. ஸோ அவங்க 60 வருஷத்தில் செஞ்ச விஷயத்த நீங்கள் 2 வருஷத்தில் செய்கிறீங்க. அது கஷ்டம். அது மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டது நீ அவங்கள மாதிரி இருக்க மாட்டீங்கன்றதுக்காக தான் உங்களுக்கு ஓட் போட்டாங்க. அதிமுக தான் மாற்றுனா அதிமுக ஓட் போட்டிருப்பாங்களே, அவங்க அதை பண்ணல. திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம்னு சொல்லி தான் உங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதிமுகலாம் தூக்கி பையில போடுறீங்க. ஸோ உங்களுக்கு மக்களை பற்றிலாம் கவலையே கிடையாது. இப்போ உடனே எனக்கு ஆட்சி அமைக்கணும். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒரு பிரின்சிபிள் ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும். நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. எங்களுக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பு இதுதாங்க, 108 சீட்ஸ், சிங்கிள் பிகஸ்ட் பார்ட்டி நாங்கள். ஆனால் எங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை, யாரும் சேரல. ஸோ அதனால் நாங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணல. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக நாங்கள் எங்கள் கொள்கை கோட்பாடெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. என்ன கொள்கை? ஏதோ ஒன்று அவங்க சொல்கிறாங்களா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுகிறது, திராவிடமோ ஏதோ பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் மீறிக்கிட்டு தூய சக்தின்றாங்க. அதெல்லாம் மீறிக்கிட்டு நாங்கள் போய் அதிமுகவோட கூட்டணி வைக்க முடியாது, காங்கிரஸோட கூட்டணி வைக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அது பிரின்சிபல் ஸ்டாண்டு. ஏன்னா அந்த இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாங்கள் நல்லது பண்ணு நினச்சி வந்தோம், மக்களும் எங்களை நம்பி ஓட் போட்டிருக்காங்க. ஆனால் சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல. ஸோ அப்போ
கண்டிப்பாக ரீஎலெக்ஷன் நடந்ததுன்னா மக்களுக்கு பெரிய செலவு ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும், அதெல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனால் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். காம்ப்ரமைஸ் ஆனால் நான் கட்சி ஆரம்பிச்சதுக்கான தேவையே இல்லாமல் போயிடும், அர்த்தமே இல்லை கட்சி ஆரம்பிச்சது. ஸோ அதனால நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், நான் தூய சக்தியாகவே இருந்துப்பேன். கவர்னர் ரூல் வரட்டும், அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்கட்டும், அப்போ நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், ரீஎலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அப்படி ஃபேஸ் பண்ணிங்கன்னா மக்கள் உங்களை கொண்டாடி இருப்பாங்க. ரைட்ரா, இவங்க தான்டா மனிதர்கள், என்னாலும் ஒரு இன்ச்சு கூட காம்ப்ரமைஸ் ஆகாமல் நிற்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் பயம். கையில் கிடைச்ச படம் நழுவி போயிருமோ, கவர்னர் ரூல் ஆகுதுன்னு வந்துச்சுன்னா ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு பார்க்குறாங்க. ஐயோ விட்டுறக்கூடாது, கிடைக்கிற வாய்ப்பை உடனடியாக நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சிம்மாசனத்து மேலே ஏறி பாஞ்சாச்சு. அதை விடுறதுக்கு இப்போ விருப்பம் இல்லை. ஃபஸ்ட்டு அதை பிடிக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் ஃப்ளோ டெஸ்ட்டில் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டவுட் வருது, இவங்க விசிகே ஐயூஎம் எல்லாம் நம்ப முடியாது போலையே. சரி, இப்போ அவங்களுக்குலாம் மினிஸ்டர் பதவியெல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இடதுசாரிகளையும் நம்புற மாதிரி தெரியலையே, இவங்க நம்ம வழிக்கும் வர மாட்டேங்கிறாங்க, நாளைக்கு நமக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, நல்லா சக்கரையாக பேசுகிறாங்க, நம்ப முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதிமுக உடைப்போம், அங்கிருந்து ஆட்களையும் உள்ளே கொண்டு வருவோம். இந்த இடத்துக்கு அவங்க இறங்குறாங்க. ஸோ சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது. கையில் நமக்கு இப்போ கிரீடம் கையில் சிக்கிருச்சு, அதை கெட்டியாக பிடிச்சிப்போம். கெட்டியாக பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் பண்ணுவோம், என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாலும் பண்ணுவோம், எந்த அளவுக்கு இறங்கி போனாலும் போவோம். கிரீடத்தை விடக்கூடாது, பிடிச்சாச்சு, பிடிச்சது தான். ஸோ அப்போ அதிமுகலேருந்து ஆட்களை எடுக்கிறாங்க, காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாங்க, விசிகேவோட கூட்டணி வைக்கிறாங்க, எம்எல்ஏஸை தனியாக உள்ளே கொண்டு வராங்க. இப்போ சி.வி. சண்முகம், வேலுமணி அவர்கள்லாம் இவங்களை நம்பி தானே வந்தாங்க, அவங்களையும் காலி பண்ணியாச்சு. அவங்க கண்ட்ரோல் கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸை உரிமை எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் நீங்கள் விசுவாசமா இல்லை, உங்களை நம்பி வந்தவங்களையும் நீங்கள் காலி பண்ணி தான் அனுப்புறீங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறீங்க? ஆட்சியை தக்க வச்சு கிரீடத்தை விட்டுறக்கூடாது, பிடிச்சிக்கணும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிவிக்கு மினிஸ்டர்ஸ் போடக்கூடிய ரீல்ஸ், அதாவது வந்து நிறையா மினிஸ்டர்ஸ் வந்து நிறையா ரீல்ஸ் போடுறாங்க. இது எல்லாமே வந்து பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வந்து விமர்சிக்கிறாங்க. வெறும் ரீல்ஸாக மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி காட்டமான விமர்சனமெல்லாம் நிறைய பேர் வைக்கிறாங்க. தமிழிசை அவர்கள் கூட என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து ரீல்ஸ் மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்போ ஆட்சி செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரீல்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிறையா முதலீட்டாளர்கள் வந்து உள்ளே கொண்டு வரதுக்காக வந்து ஒரு ரீல்ஸ் மூலிமா ஒரு விளம்பரம் ஏற்படுத்தியிருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க, நிறைய பேர் வந்து இதை என்ன இது இப்படி ரீல்ஸ் போட்டிருந்தா எப்படி முதலீட்டாளர் வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் பார்த்தளவு தமிழ்நாட்டில் யாரும் இதை ரசிக்கலை. இப்போ ஒன்று என்னென்னா, நான் இப்போ கீர்த்தனா அவர்களோட அந்த ரீல் வந்து கொஞ்சம் இம்மெச்சூர்டாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் ஓகே, ஏதோ ட்ரை பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணு நினச்சானே பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணணுன்னு தானே பண்ணுறாங்க. நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், நம்ம ஒரு லீடராக எமர்ஜ் ஆகணும், நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சா அவங்க ஏதோ ஃபுல் எஃபர்ட் போடுறாங்க. அதை அவங்க யங்கும் கூட, ரொம்ப யங்கான ஒரு இண்டிவிஜுவலும் கூட, அதனால் பெரிய விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதில். அதுவும் எஸ்பெஷலி அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் அவங்களோட ட்ரெஸ்ஸோட கலர் அதெல்லாம் பிடிச்சி விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அவங்க முடி எப்படி இருக்குது, அவங்க ட்ரெஸ்ஸோட அந்த கலர், பிங்க் கலர் ட்ரெஸ்ஸுன்னு, அதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான ஒரு விஷயம். ஒரு மினிஸ்டர் அவங்களோட செயல்பாடு சரியில்லைன்னா அதை நம்ம விமர்சிக்கலாம். இவங்களுக்கு ரீல்ஸ் மோகம் இருக்குன்றதும் சிக்கல் தான், அதையும் விமர்சிக்கலாம். அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. தாவேக்காலுக்கு எல்லாருமே அதை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அவங்க பெரிய அரசியல்லாம் பண்ணி அதிகாரத்துக்கு வரல. விஜய் அவர்களோட நேமை யூஸ் பண்ணி எல்லாருமே அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்களோட கெப்பாசிட்டின்றது அவ்வளோதான். ஸோ அப்போ அவங்க அது போக இப்போ விஜய் அவர்களை தாண்டி அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணணும். அதனால ரீல்ஸ் இதெல்லாம் போட்டு நமக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஏகப்பட்ட காமெடிகள்லாம் நடக்குது. இப்போ பிரபுலாம் பார்த்தோம்னா, அமைச்சர் பிரபு அவர்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக ஒரு மூவி ஷூட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட அந்த ஆய்வு போகிறதெல்லாம் பயங்கரமாக ஷூட் பண்ணியிருக்காரு, ரீடேக்கில் எடுத்திருக்காங்க. அப்புறம் சாப்பிடும்போது பார்த்தோன்னா ஒரு சின்ன குழந்தைய ஒரு சின்ன குழந்தை வந்து அவரை கட்டி பிடிக்கிறாங்க. அந்த இலையில பார்த்தோன்னா ஒரு ஷாட்டில் பரோட்டா மட்டும் இருக்குது, பரோட்டான்னு நினைக்கிறேன்ல. இன்னொரு ஷாட்டில் பார்த்தா பரோட்டாவோட சால்னாவும் இருக்குது. அதான் டேக் 1 டேக் 2லாம் போடுறாங்க. இப்போ நமக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு. சில நேரம் அது யதார்த்தமான ஷார்ட்டாக கூட இருந்துருக்கலாம், எடிட்டர் அதை சும்மா கட் பண்ணி போட்டுக்கலாம், நமக்கு அதெல்லாம் தெரில. ஆனால் நீங்கள் ரீல்ஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது அதில் எரர் ஸ்பாட் பண்ணுறாங்க நம்மளுக்கு. நீங்கள் அதிகப்படியான முக்கியத்துவம் ரீல்ஸ்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ போய் நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ட்ரோன் ஷாட்லாம் வச்சு பெரிய ஒரு ஹாலிவுட் மூவி ரேஞ்சுக்கெலாம் ஷூட் பண்ணணும் அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை டாக்குமெண்ட் பண்ணுங்கள், மக்கள் முன்னாடி டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு போங்க. ஆனால் நம்மளோட நோக்கம் நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், நம்ம வேலையை கரெக்டாக பண்ணணும், அதுதான் நம்ம நோக்கமாக இருக்கணும்.
அதை தாண்டி என்னோட நோக்கம் நான் என்ன சிறப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், நான் என்ன ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணுன்றது என்னோட நோக்கமாக இருந்ததுன்னா அதில் எனக்கு என்ன பயன் இருக்குது, மக்களுக்கு என்ன பயன் இருக்குது. இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. இப்போ இல்லீகல் குவாரிஸ்லாம் மூடுறோன்றாங்க, எல்லாரும் சொல்கிறது எனக்கு முன்னாடி அப்படி தான் திரும்ப கொஞ்சம் குவாரிஸ்லாம் மூடுவாங்க, ஆனால் பார்த்தா இல்லீகலாக செயல்பட்டுட்டு தான் இருக்கும். சொல்லுவாங்க மூடியாச்சும்பாங்க, ஆனால் நடந்துட்டு தான் இருக்கும் கடைசியில் அங்கே. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். நான் அதனால என்ன சொல்ல வரேன், எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை. இப்போ நானே கொஞ்ச நாள் போக போக தான் தெரியும். எனக்கு என்னோட நம்பிக்கைனா நிறைய சிக்கல்கள் வரும் போக போக. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், திமுக அதிமுகலாம் ஒன்றும் பெரிய கட்சிலாம் கிடையாது, அவங்களும் இவங்கள மாதிரி தான். மேபி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இல்லாத சிக்கல் தாவேக்காவுக்கு என்னன்னா, இன்னைக்கு கடன் சுமை ரொம்ப அதிகமாயிருச்சு, இன்னைக்கு மக்கள் ரொம்ப கோபமாக இருக்காங்க. மக்கள் ரொம்ப கோபமாக இருக்கிறதால தான் 60 ஆண்டுகள் கழித்து அவங்களோட ஓட்டிங் பேட்டர்ன் பெரிய லெவலில் மாறி இருக்கு. 60 வருஷம் நடக்காத விஷயம் இப்போ நடந்திருக்கு. நீங்கள் அதிமுக திமுக ஸ்டைலே திரும்ப செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் வரும். இது வரைக்கும் அதிமுக திமுகவுக்கு வந்திருக்காது, ஆனால் உங்களுக்கு வரும். ஏன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஸ்டாலின் அவர்களால் ரன் பண்ண முடியுது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் ரன் பண்ண முடியுது, ஓபிஎஸ்ஸால முடியுது, இபிஎஸ்ஸால முடியுது. அப்போ விஜயாலையும் முடியும், ஒன்றும் முடியாதுன்னெலாம் இல்லை. ஸோ இவங்களை மீறி எங்கள் ஒரு சிஸ்டம் இருக்குது. மேலே யார் வந்து உட்கார்ந்தாலும் கீழே நடக்கிற வேலை நடந்துட்டு தான் இருக்கும், ஏன்னா ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் இருக்குது. ஆனால் இப்போ நடக்கிற பிரச்சனை என்னன்னா, அந்த சிஸ்டம் ஏதோ ஒரு ஷேக் ஆயிருக்கு. அதனால தான் மக்கள் ஒரு மாற்றம் நோக்கி போகிறாங்க. ஏதோ சிக்கல் இருக்குது இந்த சிஸ்டமில் இப்போ. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரி இருக்க முடியாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் அவங்களோட மோசமாக இருக்கீங்க. அவங்கள விட நீங்கள் ரொம்ப பெட்டரான தான் இப்போ சிச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் ரொம்ப மோசமாக இருக்கீங்க. அதுதான் எனக்கு ஒரு என்னை பொறுத்தவரை அதனால நிறைய பிரச்சனைகள் வரதான் போகுது. ஒன்று, பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்குது, இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் நீங்கள். மூணாவது, நம்ம அரசுன்ற நிறுவனம் ரொம்ப மோசமான ஷேப்பில் இருக்கு. பெரிய கடனை வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கும். அப்புறம் நீங்கள் செய்ய முடியாத விஷயங்களை ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. அதுபோக நீங்கள் ஃபஸ்ட்டு 20 டேஸ்லேயே என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ, எப்படிலாம் காம்ப்ரமைஸ் பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டீங்க. இந்த பிரச்சனைகள்லாம் அதிமுக திமுகவுக்கு இல்லையே லாஸ்ட் 10 இயர்ஸில். திமுக கம்ஃபர்டபுளாக சிங்கிள் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிட்டாங்க போன தடவை, அதிமுகவும் அப்படி தான். ஸோ அவங்களுக்கு இந்த சேலஞ்செலாம் எதுவுமே இல்லை. தாவேக்கா பொலிட்டிக்கல் சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ணும், எக்கனாமிக் சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ணும், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ணும், அப்புறம் அவங்களோட லீடர்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க, அதையும் ஃபேஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மோட்டிவ். நம்மளை எப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம், நம்மளை எப்படி ஃபேமஸ் ஆக்கிக்கலாம், அந்தந்த இதில் எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் சீக்கிரமாக, எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக ஒரு சென்ட்ரலைஸ்டாக எல்லாத்தையும் கொண்டு வந்துருவார்னு நினைக்கிறேன். எல்லாம் சத்தம் இல்லாமல் இருக்கணும், தேவையில்லாமல் ஜெயிச்சாச்சு, ஜெயிக்கிற வரைக்கும் ரீல்ஸ் போட்டிங்கன்னா ஓகே, இனி குவைட்டாக இருக்கணும் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்துருவார்னு நினைக்கிறேன். டிவிக்கேனா விஜய், அவ்வளோதான். அதை தாண்டி உங்கள் தலையெல்லாம் வெளில தெரியக்கூடாது. ஜெயலலிதா பீரியடில் அப்படி தானே, அவங்கள தாண்டி யாரும் ஆளாட்ட முடியாது. அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் குடைச்சலை கொடுக்கும்போது இவங்க எல்லாருமே எதையாவது பண்ணுறேன்னு காட்டிக்கிறதுக்காக ஆய்வு அது இதுன்னு போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் எதிர்வினை வரும். இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, நீங்கள் ஆய்வு பண்ணுற அதை பண்ணுறேன்னா போய் சிஸ்டம் நோண்டும் போது அங்கேருந்து எதிர்வினை வரும். அப்புறம் ஒரு பாயிண்டில் ரைட்டு ஒரு செட்டில் ஒரு ஸ்டேட்டஸ்கோ கிரியேட் ஆகும், ஒரு சமநிலை கிரியேட் ஆகும். ரைட், நாங்களும் இந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி வர மாட்டோம், நீங்களும் அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி வராதிங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு வருவாங்க. அதனால் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இப்போது விஜய் அவர்கள்னால தான் வந்து நிறைய பேர் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் அரசியல் பேசுறதுக்கு ஒரே காரணம் வந்து விஜய் அவர்கள்னால தான். இப்போது அதே தான் வந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? ஏன்னா இப்போ அவங்க எல்லாமே வந்து இப்போ வரக்கூடிய நியூஸ் எல்லாமே பார்க்கும்போது இது ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் டிவிக்கே ஓட்டு போட்டேன் ஆனால் இப்போ வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் நிறைய பேர் இந்த மாதிரி மீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேபி சில நேரம் நம்மகிட்ட அப்படி சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளே இப்போ கூட திரும்ப டிவியை ஓட் போடுவாங்களா இருக்கும். ஏன்னா டிவியை ஓட் போட்டவங்கலாம் போடுன்னு சொல்லிட்டு போய் போடல, சைலண்டாக போய் தான் குத்துனானுங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் ஏதோ மாற்றுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருந்தால் டிபேட் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட கேள்வி கேட்டு நம்மளை ஏதாவது கார்னர் பண்ணுவாங்க. அதெல்லாம் இவங்ககிட்ட பண்ணிக்க வேண்டாம், சைலண்டாக போய் போட்டு வந்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துப்போம்னு உட்கார்ந்தவங்க தான். ஸோ இப்பயும் மேபி நம்மளெல்லாம் பார்க்கும்போது அப்படி கூட சொல்லலாம், எனக்கு தெரில. ஆனால் ஒன்று என்னென்னா, நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் புதுசாக அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பெரிய அரசியல் தெளிவு இருக்கான்னா இல்லை. இப்பயும் பார்த்தோன்னா தாவேக்காவை ஆதரித்து பேசக்கூடிய சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க,
ரொம்ப ரொம்ப கேவலமாக தரம் தாழ்ந்து சீப்பாக பேசுகிறாங்க. அதுவுமே தாவேக்காவோட ஸ்டாண்டர்டையுமே எக்ஸ்போஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்கரேஜே பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப சீப்பான தேர்ட் ரேட் பீப்புள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பட் எனிவே அதை நம்ம தாவேக்காவை விமர்சிக்க முடியாது. ஏன்னா அவங்க தாவேக்கா பார்ட்டி ஆட்கள் கிடையாது, வெளியே இருந்து தாவேக்காவை ஆதரிக்கிறாங்க. யார் வேணாலும் யாரையும் ஆதரிக்கலாம். இப்போ என்னையே நாளைக்கு ஒருத்தர் ஆதரிக்கிறாருன்றதுக்காக அவர் என்ன ஆதரிக்கிறாரு நான் தப்புன்னு கிடையாது. பட் எனிவே ஆனால் அந்த ஒரு சிச்சுவேஷன் அங்கே இருக்கு. இப்போ என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஒரு 100 பேர் புதுசாக உள்ளே வராங்கன்னா அதில் 95 பேருக்கு சரியான புரிதல் இல்லைனாலும் ஒரு 5 பேர் போக போக பெட்டர் ஆவாங்க. அவங்களுக்கு அரசியல் பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது சில பேர் ஸ்டூடெண்ட் இந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிசமில் ஈடுபட்டாங்க லைட்டாக. ஒரு 10 பேர் உள்ளே வராங்கன்னா ஸ்கூலில் காலேஜ் படிக்கும்போது ஒரு 10 பேர் வராங்கன்னா அதில் 2 பேர் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பொலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. மீதி 8 பேர் அப்புறம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, வேலைன்னு போயிடுவாங்க, ஃபேமிலி அது இதுன்னு பார்த்துட்டு விட்டுருவாங்க. ஆனால் ஒரு 2 பேர் சீரியஸாக பொலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஒரு 100 பேர் உள்ளே வராங்கன்னா ஒரு 5-10 பேர் அதில் தீவிரமாக பொலிட்டிசைஸ் ஆவாங்க, பொலிட்டிக்ஸை தீவிரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் 1000ல் 4 பேர் லீடர்ஸாகவும் ஃபார்ம் ஆவாங்க. ஸோ அதனால் அந்த ப்ராசஸ் டெஃபினட்டாக நடக்குது. மேபி அவங்க தாவேக்காலேயே ட்ராவல் பண்ணலாம், மேபி தாவேக்காவை மீறியும் அவங்க யோசிக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் தாவேக்காவாக இருக்கலாம். இப்போ நான் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணேன் பொலிட்டிக்கலாக, இன்னைக்கு வேற இடத்துல வந்து நிற்கிறேன். பொலிட்டிக்கலாக வேற ஒரு ஐடியாலஜி, வேற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறேன். சின்ன வயசில் நம்ம ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிப்போம், அப்புறம் உள்ள வண்டியில் ஏறினதுக்கப்புறம் நமக்கு புரிதல் வரும், நியூஸ்லாம் பார்க்க ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு நம்ம போய் சேருவோம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இது நான் பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். அதனால தான் நம்மளும் பொலிட்டிக்கலாக எல்லாரோடையும் என்கேஜ் ஆகணும். இந்த யங்ஸ்டர்ஸோடலாம் டெஃபினட்டாக நிறைய பேர் இதில் பாசிட்டிவாக டெவலப் ஆவாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படி தான். நிறைய பேர் புதுசாக பொலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் நிறைய பேர் சீரியஸான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் அதுக்கப்புறமும் ஈடுபட்டாங்க. ஏன்னா எல்லாரையும் இம்பேக்ட் பண்ண ஒரு மூமெண்ட் அது. அதே மாதிரி தான் இதையும் பார்க்குறேன். இது ஸ்டார்டிங் பாயிண்ட் ரொம்ப மோசமாக கூட இருக்கலாம், போக போக இது பெட்டர் ஆகும். பார்ப்போம், பார்க்கலாம். நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி. நன்றி.